ஃபேக்டரியில் சில நாட்களாக முத்தண்ணனும் அவருடைய மனைவி சாந்தியும் மற்றும் சில உதவியாளர்களும் சேர்ந்து தொழிலாளர்களுக்கு தரமான உணவை வழங்கி கொண்டிருந்தனர். சுபாவும் ரமாவும் கேன்டீனிற்குள் நுழைந்தனர். முதல் ஷிஃப்ட் முடிய இன்னும் அரை மணி நேரம் இருந்தது. இரண்டாவது ஷிஃப்ட் மதிய உணவு இடைவேளைக்கு பின் தொடங்கும் என்பதால் கேன்டீனில் ஒரு சிலரே இருந்தனர். என்னங்க முத்தண்ணன், கேன்டீன் சாப்பாடு நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க என்று சிரித்துக்கொண்டே கேட்டாள் சுபா. அவளுக்கு அருகில் சில ஃபைல்களை கையில் வைத்து கொண்டு நின்றாள் ரமா. எல்லாம் உங்க தயவும் பரத் தம்பி தயவும் தாங்கம்மா. ஏதோ வாய்க்கும் வயிற்றுக்கும் சரியா போய்கிட்டு இருந்த எங்க வாழ்க்கை இப்போ ரொம்ப நிம்மதியா போய்கிட்டு இருக்கு. என் பொண்ணை ஆசைப்பட்ட படிப்பை இந்த கேன்டீன் வருமானத்தில் சுலபமாக படிக்க வச்சிடுவேன். உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? ஒரே ஒரு பொண்ணு, பேரு மலர், +1 படிக்கிறா. நம்ம பரத் தம்பிக்கு கூட நல்லா தெரியும். சரி, நல்லது. ஏதாவது உதவி வேணும்னா தயங்காமல் கேளுங்க. சரிங்கம்மா. அதே நேரம் ஒரு தட்டில் வைத்து 2 காஃபி டம்ளர்களை எடுத்துக்கொண்டு வந்தாள் சாந்தி. அவளுடைய முகத்தில் ஒருவித நன்றியுணர்ச்சி தெரிந்தது. சுபாவும் ரமாவும் ஆளுக்கு ஒரு காஃபி டம்ளரை எடுத்துக்கொண்டனர். கேன்டீன் மூலையில் சிலர் நின்று கொண்டிருந்தனர். அவர்களுடன் பழைய கேன்டீன் முதலாளி நின்று கொண்டிருந்தார். அவருடைய பார்வை சுபாவை எரித்து விடுவதைப் போல இருந்தது. சுபா முத்தண்ணனை பார்த்து, இவர் ஏன் இங்கே நின்றுகிட்டு இருக்காரு என்றாள். ஏதோ ஒப்பந்தம் ரத்து பத்திரத்தில் ஐயா கிட்ட கையெழுத்து வாங்கணுமா, அதான் ஐயாவை பார்க்கறதுக்கு நின்றுகிட்டு இருக்காங்க. அந்த ஃபார்மாலிட்டியெல்லாம் முடிஞ்சு 1 வாரத்துக்கு மேலே ஆச்சே என்று சுபா யோசித்து கொண்டிருக்கும் போதே அந்த பழைய கேன்டீன் முதலாளியின் அருகில் நின்று கொண்டிருந்த கும்பலில் இருந்து இருவர் சுபாவை நோக்கி வேகமாக ஓடி வந்தனர். அந்த இருவரின் கையிலும் கூர்மையான கத்தி இருந்தது. ரமாவும் அதை பார்த்துவிட இருவரும் என்ன ஏது என்று யோசிப்பதற்குள் முன்னே ஓடி வந்தவன் சுபாவின் மேல் பாய்ந்தான். அவனுடைய கத்தி சுபாவின் கழுத்தை குறிவைத்து இறங்கியது. ரமா சுபாவை அணைத்து கொண்டு வேகமாக பின்னே இழுத்தாள். சுபாவின் கழுத்தில் இறங்க வேண்டிய கத்தி ரமாவின் வலது தோளில் இறங்கியது. வலி தாங்காமல் அலறினாள் ரமா. அவளுடைய தோளில் இருந்து ரத்தம் பீரிட்டது. சட்டென்று சுதாரித்த முத்தண்ணன் தன் தோளில் இருந்த துணியால் சுபாவின் மேல் பாய்ந்தவனின் கழுத்தை லாவகமாக சுற்றி வேகமாக இழுத்தார். அவன் நிலை தடுமாறி சில அடிகள் தள்ளி போய் குப்புற விழுந்தான். இரண்டாவதாக ஓடி வந்தவனின் இடுப்புக்கு கீழே தன் வலது காலால் வேகமாக எத்தினார் முத்தண்ணன். அவன் அலறியபடி அடிவயிற்றை பிடித்து கொண்டு சரிந்து விழுந்தான். ஏ சாந்தி, அம்மாவை கூட்டிக்கிட்டு பின்னாடி வழியா போ என்றார் முத்தண்ணன். அவருடைய மனமும் உடலும் அடுத்தடுத்து தாக்க வருபவர்களை சமாளிக்க தயாரானது. சாந்தியும் சுபாவும் ரமாவை கைத்தாங்களாக பிடித்து கொண்டு பின்வாசல் வழியே வேகமாக வெளியேற முயன்றனர். ஆனால் அந்த வாயிலையும் அடைத்து கொண்டு சிலர் நின்று கொண்டிருந்தனர். கேன்டீனில் இப்போது முத்தண்ணனும் அவருக்கு உதவியாக 18 வயதிற்கு குறைவான 3 இளைஞர்கள் மட்டுமே இருந்தார்கள். முத்தண்ணன் அங்கிருந்த பெரிய இரும்பு ஜல்லிக்கரண்டியை கையில் எடுத்து கொண்டார். அவருக்கு பின் துணையாக அந்த 3 இளைஞர்களும் கையில் கிடைத்ததை ஆளுக்கொன்று எடுத்துக்கொண்டு நின்றார்கள். முத்தண்ணனை தவிர அவர்கள் அனைவரின் முகத்திலும் மரண பயம் தெரிந்தது. பழைய கேன்டீன் முதலாளியுடன் சேர்த்து எதிராளிகள் 20 பேர் இருந்தார்கள். அவர்களை சமாளிப்பது சாத்தியமில்லாத ஒன்று என்று முத்தண்ணனுக்கு நன்றாக புரிந்தது. கேன்டீனில் உள்ள CCTV கேமராக்கள் மூலமாக இந்த நிகழ்வை பார்த்து செக்யூரிட்டிகள் வந்து சேர்வதற்கு எப்படியும் சில நிமிடங்கள் ஆகிவிடும். அதுவரை எதிராளிகள் சுபாவை நெருங்காமல் பார்த்து கொள்ள வேண்டுமே என்று தவித்தார் முத்தண்ணன். ஏப்ரல் 25, 2013. பரத்தின் அம்மா சுபா இன்று நம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாள். அவளுக்கு கர்ப்பப்பையில் நீர்க்கட்டிகளை அறுவை சிகிச்சை மூலம் அகற்றியிருந்தார்கள். ஸ்ரீதரன் முக்கிய வேலையாக சென்றுவிட சுபாவிற்கு அருகில் அமர்ந்து பாட புத்தகங்களை படித்து கொண்டிருந்தான் பரத். இரவு 11 மணி இருக்கும். சுபா அவளுக்கு கொடுக்கப்பட்ட மருந்துகளின் விளைவால் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தாள். எப்போதும் இரவு 10:30 மணிக்கு வீட்டிற்கு கிளம்பிவிடும் நான் பரத் அன்று அங்கு இருப்பதால் அவனிடம் பேச சந்தர்ப்பம் கிடைக்குமா என்று ஆவலாக காத்திருந்தேன். அன்று சந்திர கிரகணம் என்பதால் பெரும்பாலான மருத்துவ பணியாளர்கள் சீக்கிரமே வீட்டிற்கு சென்று விட்டனர். அவசர தேவைகளுக்கென்று பணியில் இருந்த ஒரு சில டாக்டர்களும் சில மருத்துவ பணியாளர்களும் மட்டுமே அங்கு இருந்தனர். சரியாக மணி இரவு 1:30. பரத் அவன் அம்மாவிற்கு அருகில் ஒரு சேரில் சாய்ந்து உறங்கிக் கொண்டிருந்தான். என்னுடைய ஆர்வக் கோளாறுக்காக அவனை எழுப்ப என் மனம் ஒப்பவில்லை. ஆனாலும் என் புத்தி என்னை விடவில்லை. அந்த அறைக்குள் சென்று பரத்தை எழுப்பினேன். என்னவோ ஏதோவென்று பதறி எழுந்தவனிடம், ஒன்றுமில்லை, சும்மா இரவு ரவுண்ட்ஸ் வந்தேன் என்று கூறினேன். அவன் அதை நம்பவில்லை என்பது அவன் பார்வையிலேயே தெரிந்தது. இருவரும் மெதுவாக அந்த அறையை விட்டு வெளியில் வந்தோம். 2 வருடங்களுக்கு முன்பு
பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலில் மாடுகள் அவனை பார்த்து மிரண்டதற்கு இறைவன்தான் காரணம் என்று அவன் கூறியதை பற்றி கேட்டேன். சட்டென்று அவனுடைய உடலில் ஒருவித இறுக்கம் தளர்ந்ததைப் போல இருந்தது. அவன் என்னை பார்த்து, இறைவன் அசுரர்களுக்கு வரம் கொடுத்தது சரியா தவறா என்று கேட்டான். நான் அதற்கு, அசுரர்களுக்கு வரம் கொடுத்தது தவறுதான், ஆனால் அதைத்தான் மீண்டும் வேறு ஒரு அவதாரம் எடுத்து இறைவன் சரி செய்து விடுகிறாரே என்றேன். அவன் மெதுவாக என்னை பார்த்து, அவனது பிறப்பும் அதே போன்று காலதேவன் செய்த ஒரு தவறுதான் என்றான். குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் தான் ஒரு பொய்க்கணக்கை நேர் செய்ய பிறந்தவன் என்றான். மேற்கொண்டு அவன் பேச முயன்ற போது அவனுக்கு வலிப்பு வந்துவிட்டது. சில மருத்துவ பணியாளர்களின் உதவியுடன் அவனை அருகில் இருந்த அறையில் படுக்க வைத்தேன். ஒரு அரை மணி நேரத்தில் சகஜ நிலைக்கு வந்த அவனிடம் மீண்டும் அவன் கூற வந்த விஷயத்தை பற்றி கேட்டேன். அதற்கு அவன், தன்னுடைய உடலில் சந்திரனின் அதிர்வலைகள் முற்றிலுமாக செயலிழக்கும் சில வினாடிகள் மட்டுமே தன்னால் சிலவற்றை பற்றி பேச முடியும் என்றான். எனக்கு ஓரளவிற்கு புரிந்தது. சந்திர கிரகணத்தின் உச்ச நேரத்தில் சில வினாடிகள் மட்டுமே பரத்தின் உடலின் சூட்சும கட்டுக்கள் செயலிழக்கின்றன. இதனால்தான் ஒரு மனிதனின் ஜாதகத்தில் சந்திரனின் இடத்தை வைத்து அவனது மனதின் வளத்தை கணிக்கிறார்களோ. இதைத்தான் ஒரு கரு உருவாகும் போதே சந்திரனின் செயல்பாடுகள் தொடங்கிவிடுகின்றன என்பதை மாணிக்க வாசகர் உருத்தெரியா காலத்தே என் உட்புகுந்து உளம் மன்னி என்று திருவாசகத்தில் குறிப்பிட்டுள்ளாரோ. மைத்ரேயி அந்த டைரியை மூடி வைத்தாள். அவள் முகத்தில் ஒரு கடினமான விடுகதையின் விடையை தெரிந்து கொண்ட மகிழ்ச்சி தெரிந்தது. காயு, 2007 இருந்து 2016 வரைக்கும் வந்த சந்திர கிரகணத்தோட தேதிங்க எல்லாத்தையும் நோட் பண்ணி எனக்கு சொல்லு என்ற மைத்ரேயை பார்த்து சரி என்று தலையாட்டினாள் காயத்ரி. ஒரே நேரத்தில் அனைவரும் முத்தண்ணனை நோக்கி வந்தனர். அனைவரின் கைகளிலும் கத்திகள் மற்றும் இரும்பு கம்பிகள் இருந்தன. முத்தண்ணனின் முகத்தில் சாவை பற்றிய பயம் துளியும் இல்லை. ஆனால் தனக்கு பின்னால் நிற்கும் பெண்களை எப்படியாவது காப்பாற்ற வேண்டுமே என்ற அதீத கவலை தெரிந்தது. திடீரென்று அலறியபடி 2 பேர் பல அடி தூரம் பறந்து வந்து விழுந்தனர். முத்தண்ணன் திரும்பி பின்வாசலை பார்த்தார். அங்கு பரத் ஒருவனின் கைகளை பனங்கிழங்கை முறுக்குவதைப் போல முறுக்கிக் கொண்டிருந்தான். எதிராளியை நிலைகுலைய செய்துவிட்டு வேகமாக நடந்து வந்து முத்தண்ணனின் முன்பாக பழைய கேன்டீன் முதலாளிக்கு எதிரில் நின்றான் பரத். டேய், இவனை போட்டா 2 கோடி, ஞாபகம் வச்சுக்கோங்க என்று கத்தினான் பழைய கேன்டீன் முதலாளி. இதை கேட்ட அனைவரது கவனமும் சுபாவை விட்டுவிட்டு பரத் மேல் திரும்பியது. கூட்டாக 3 பேர் பரத் மேல் பாய்ந்தனர். பரத் சட்டென்று குனிந்து முதலில் அருகில் வந்தவனின் இடுப்பை லாவகமாக பிடித்து மேலே தூக்கி அவன் தலையை தரையில் படும்படி வேகமாக அடித்தான். சொத் என்ற சப்தத்துடன் அவன் கழுத்து முறிந்தது. அடுத்து வந்த இருவரின் கைகளையும் மின்னல் வேகத்தில் பிடித்து ஒரு கையுடன் மற்றொரு கையை சேர்த்து முறுக்கினான். எலும்புகள் உடைந்ததால் அவர்கள் கையில் இருந்த கத்திகள் தானாக நழுவி கீழே விழுந்தன. கண்ணிமைக்கும் நேரத்தில் கீழே விழுந்த ஒரு கத்தியை எடுத்து அந்த இருவரில் ஒருவனின் விலா எலும்பில் ஆழமாக சொருகினான் பரத். இதை பார்த்து ஏற்கனவே கீழே விழுந்த ஒருவன் மரண பயத்தில் ஊர்ந்து செல்லத் தொடங்கினான். ஊர்ந்து சென்றவனின் ஒரு காலின் மீது தன் ஷூ காலை வைத்து வாழைப்பழத்தை நசுக்குவதைப் போல நசுக்கினான் பரத். கீழே கிடந்தவனின் ஓலம் அந்த ஃபேக்டரியில் இயங்கிக் கொண்டிருந்த ஃபர்னேஸ் சப்தத்தை விட அதிகமாக கேட்டது. தான் பெற்று வளர்த்த கண்ணுக்குட்டி அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு காளையைப் போல எதிரில் வந்தவர்களை துவம்சம் செய்து கொண்டிருப்பதை விக்கித்து போய் பார்த்து கொண்டிருந்தாள் சுபா. அவளால் தன் கண்களில் தெரியும் காட்சிகளை நம்ப முடியவில்லை. பரத் முத்தண்ணனை பார்த்து, நீங்க எல்லாரும் வெளியே போங்க என்றான். நீயும் வந்துடு பரத் என்று பயத்துடன் சொன்ன சுபாவை பார்த்து, ஒரு 5 நிமிஷம் சுபா குட்டி, இது என்னோட எல்லைன்னு இவனுங்களை அனுப்புனவனுக்கு தெரிய வேணா என்று முகத்தில் கோபம் கொப்பளிக்க கூறினான் பரத். அவனுக்கு எதிரில் நின்ற எதிராளிகள் அனைவரின் முகத்திலும் எப்படி தப்பிப்பது என்ற கவலை தெரிந்தது. காவல்துறையை சேர்ந்த சில வேன்களும் ஜீப்களும் சுபா ஃபவுண்டரிஸ் காம்பவுண்டிற்குள் நின்று கொண்டிருந்தன. காவல்துறை அதிகாரிகளிடம் ஸ்ரீதரன் பேசிக் கொண்டிருந்தார். ஒருத்தனை விடாதீங்க சார், கொஞ்சம் ஏமாந்திருந்தா என்னோட மனைவியையும் மகனையும் கொன்னிருப்பாங்க என்றார். அதை கேட்டு எஸ்பி பெருமூச்சு விட்டார். ஆக்சுவலா 4-5 ஆம்புலன்ஸ் வர சொல்லியிருக்கேன். 13 பேர் நடக்க முடியாமல் இன்னும் கேன்டீனுக்குள்ளே தான் இருக்கானுங்க. ஸ்ட்ரெச்சரில் தான் அவங்கள தூக்கிட்டு போகணும். உங்கள் பழைய கேன்டீன் முதலாளியோட 2 காலும் கரும்பு சக்க மாதிரி நஞ்சு போயிருக்கு. எங்களுக்கு வேறு வழி இல்லை. உங்கள் மகன் பரத்தையும் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு அரெஸ்ட் பண்ணுறோம். கோர்ட்டில் ஜாமீன் அப்ளை பண்ணி கூட்டிக்கிட்டு போங்க என்றார்.
இதை கேட்டு திகைத்த ஸ்ரீதரன் கம்பெனி லாயர்களுக்கும் தனக்கு தெரிந்த பெரிய மனிதர்களுக்கும் ஃபோன் செய்ய ஆரம்பித்தார். பரத் ஒன்றும் பேசாமல் போலீஸ் ஜீப்பில் ஏறி அமர்ந்தான். ஜீப் மெதுவாக சுபா ஃபவுண்டரிஸ் காம்பவுண்டை விட்டு வெளியே சென்றது. பின்னாடியே வந்த இன்னொரு ஜீப்பில் இருந்த எஸ்பி யாருக்கோ ஃபோன் செய்தார். நாளைக்கு அவங்க அப்பா கோர்ட்டில் ஜாமீன் எடுக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு டைம் இருக்கு, பார்த்துக்கோங்க என்றார். மைத்ரேயி ஃபோனில் யாரிடமோ ஆங்கிலத்தில் கெஞ்சி கொண்டிருந்தாள். சாரி சார், நாங்கள் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலை, இனிமே ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்போம் என்றாள். சில நிமிடங்கள் பேசிவிட்டு சலிப்புடன் ஃபோனை வைத்தவளிடம் என்ன ஆச்சு என்றார் மோகன். இன்னைக்கு காலையில் பரத்தோட அப்பா ஃபேக்ட்ரியில் அட்டாக் நடந்திருக்கு, அது சம்பந்தமாக பரத்தை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இங்கே இந்தியாவில் நடந்தது அவங்களுக்கு எப்படி தெரியும் என்ற மோகனை இடைமறித்து, நான் தான் அன்னைக்கே சொன்னனே, இனிமே எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுவாங்கன்னு என்றால் மைத்ரேயி சலிப்பாக. நம்ம ஹாஸ்பிட்டல் லாயர்ஸ் கிட்ட சொல்லி பரத்துக்கு ஹெல்ப் பண்ணுவோமா என்ற டாக்டர் தயாளனை பார்த்து அதை பற்றி கவலைப்பட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அந்த ரமாவுக்கு அடிபட்டு இருக்கான், கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்காக ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த அம்மாவை உடனே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றுங்க, அப்போ தான் பரத் இங்கேயே இருப்பான். காயத்ரியும் விஜிதாவும் ஒரே குரலில் மேம், பரத்துக்கு ஒன்றும் அடிப்படலையே என்றார்கள். அவனுக்கு ஒன்றும் இல்லை, அவனால தான் நிறைய பேருக்கு நிரந்தரமாக கையும் காலும் போயிடுச்சு என்றாள் மைத்ரேயி. பரத் ஜீப்பை விட்டு கீழே இறங்கினான். அவனை கோவை மத்திய சிறைச்சாலைக்கு கொண்டு வந்திருந்தார்கள். உண்மையில் அவனை லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் அமர வைத்தாலே போதும். ஆனால் இது வேறு ஒருவரின் உத்தரவின் பேரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பரத்தின் பாக்கெட்டில் இருந்த செல்போனை பிடுங்கினார்கள். சார், ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன் ப்ளீஸ் என்றான் பரத். அவனுடைய மனது ரமாவையும் அவளுடன் சென்ற சுபாவையும் பற்றியே சிந்தித்து கொண்டிருந்தது. ஃபோனெல்லாம் நாளைக்கு கோர்ட்டில் ஜாமீன் கிடைச்சப்புறம் பேசலாம், இப்போ பேசாமல் போ என்றார்கள். பரத்தை விசாரணை கைதிகள் இருக்கும் ஒரு பெரிய ஹாலுக்குள் விட்டு கதவை பூட்டினார்கள். அங்கு ஏற்கனவே 15 பேர்களுக்கு மேல் இருந்தார்கள். பரத்தை பார்த்தவுடன் அனைவரின் முகத்திலும் ஒரு பரபரப்பு தோன்றியது. அதை பரத்தும் கவனித்து விட்டான். சிரித்து கொண்டே திரும்பி கதவிற்கு மறுபக்கம் நின்று கொண்டிருந்த எஸ்பியை பார்த்து, எவ்வளவு கொடுத்தான் அந்த பிரஜாபதி என்றான். எஸ்பி ஒன்றும் பேசாமல் பரத்தை முறைத்து பார்த்தார். பரத் திமிராக சிரித்து கொண்டே நின்றது அவருக்கு எரிச்சலை ஏற்படுத்தியது. 5 கோடி என்றார் கிண்டலாக. மொத்த பணத்தையும் வாங்கிட்டீங்களா? முடிஞ்சா இப்பவே வாங்கிடுங்க, இல்லைனா ஒரு பைசா கிடைக்காது. பரத்தின் பேச்சில் தெரிந்த கிண்டலும் தன்னம்பிக்கையும் அவரை மேலும் எரிச்சலடைய செய்தது. உங்கள் ஃபேக்ட்ரியில் வந்தவனுங்க மாதிரி ஈத்திர பசங்க கிடையாது இங்கே இருக்கிறவனுங்க. அத்தனை பேரும் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டு உள்ளே இருக்கிறவனுங்க. ஏதோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாக போறியேன்னு பரிதாபப்பட்டு சொல்கிறேன் என்றார். பரத் சிரித்து கொண்டே நின்றான். எஸ்பி அந்த ஹாலுக்குள் நின்று கொண்டிருந்த மற்றவர்களை பார்த்து, சரியா 11 மணிக்கு கரண்ட் போயிடும், இன்னைக்கு ஜெனரேட்டரும் ரிப்பேராக இருக்குது, அவனை என்ன வேணா பண்ணிக்கோங்க, ஆனால் காலையில் அவன் உடம்புல உயிர் இருக்கக்கூடாது என்றார். சுந்தரம் ஹாஸ்பிட்டல் விஐபி வார்டில் இருந்த பெட்டில் படுத்து கொண்டிருந்தாள் ரமா. அவளுக்கு அருகில் கவலையாக அமர்ந்திருந்தாள் சுபா. சுபா அழுது அழுது அவள் கண்கள் வீங்கி இருந்தன. நீங்க ஏன் குறுக்க வந்தீங்க? உங்களுக்கு ஏதாவது ஆகியிருந்தா பிரணவுக்கு யார் இருக்கா? ரமா புன்னகையுடன், அதான் நீங்க இருக்கீங்களே என்றாள். நல்லா இருக்கு நீங்க சொல்றது, 1000 பேர் இருந்தாலும் பெத்த அம்மா மாதிரி வருமா? அதே நேரத்தில் அறைக்குள் வந்தார்கள் ஸ்ரீதரனும் பிரணவும். ரமாவை பார்த்த பிரணவின் கண்களில் கண்ணீர் ஊற்றெடுத்தது. அழுது கொண்டே அவளுக்கு அருகில் சென்று அமர்ந்தான். எனக்கு ஒன்றும் இல்லப்பா என்றாள் ரமா. அழுது கொண்டே, பரத் சார் எங்க என்றான் பிரணவ். சுபாவிற்கு சற்றென்று பரத்தின் நினைவு வந்து பதற ஆரம்பித்தாள். ஐயோ ஆமா, அவன் எங்க? காலையிலிருந்து அவனை பார்க்கலையே என்றாள். அங்கே தள்ளி நின்று கொண்டிருந்த விஜிதா, ஆன்டி பரத்தை ஜெயிலுக்கு என்று ஆரம்பிக்க காயத்ரி விஜிதாவின் கையை பிடித்து அழுத்தினாள். பிறகு கம்ப்ளைண்ட் கொடுக்க எஸ்பி ஆஃபீஸ் வரைக்கும் போயிருக்காரு என்றாள் காயத்ரி. ஸ்ரீதரன் நிம்மதி பெருமூச்சுடன் காயத்ரிக்கு கண்களாலேயே நன்றி சொன்னார். அப்போது காயத்ரியை பார்த்த சுபாவிற்கு அவள் பரத்தை வேண்டாம் என்று சொன்னது நினைவிற்கு வந்தது. சட்டென்று சுபாவின் முகம் என்று மாறியது. அப்போது உள்ளே வந்த ஒரு டாக்டர், அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட போகிறோம், அவங்கள நல்லா தூங்க விடுங்க, நீங்கள் வேணும்னா பக்கத்து ரூமில் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க என்றார். காயத்ரியும் விஜிதாவும் ஒரே குரலில், நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க, ஆன்ட்டியை நாங்கள் பார்த்துக்கிறோம் என்றார்கள்.
அவர்கள் இருவரும் சொன்னதை கேட்ட ரமாவிற்கு சிரிப்பு வந்தது. சுபாவோ நானே பார்த்துக்கிறேன் என்றாள். ஸ்ரீதரனும் பிரணவும் பக்கத்தில் இருந்த அறைக்கு சென்றனர். வெளியே வந்த விஜிதா காயத்ரியை பார்த்து, டி காயத்ரி, என்ன உன்னோட ரியாக்ஷன் எல்லாம் புதுசா இருக்கு, நீ தான் ஏற்கனவே பரத்தை வேணாம்னு சொல்லிட்ட இல்ல என்றாள். காயத்ரியும் ஓரளவிற்கு நாகரிகம் தெரிந்தவள்தான். ஆனால் இன்று அவளையும் அறியாமல் அப்படி பேசிவிட்டாள். ஆனால் இப்பொழுது ஏனோ அவளுக்கு விஜிதாவை வம்பிழுக்க வேண்டும் போல இருந்தது. என்னமோ இப்ப பரத் வேணும்னு தோணுது. அதுவும் இல்லாம எனக்கும் அவருக்கும் ஏக பொருத்தம்னு தானே பொண்ணு பார்க்கவே வந்தாங்க. நான் மட்டும் இப்ப சுபா ஆன்டி கிட்ட போய் ஒரு சாரி மட்டும் சொன்னா ஒர்க் அவுட் ஆகிடும் என்றாள். அவள் ஆன்டி என்று அழுத்தி சொன்ன விதம் விஜிதாவிற்கு மிகுந்த எரிச்சலை தந்தது. நீ முதல்ல இங்கிருந்து போ, சைக்காலஜி டாக்டருக்கு இங்க என்ன வேலை என்றாள் விஜிதா. அவளுடைய முகம் பார்க்க சிவந்து போய் இருந்தது. நீ மட்டும் என்ன, நீ ஹார்ட் டாக்டர் தானே, அவங்களுக்கு தோல்ல தான் அடிபட்டிருக்கு, அப்புறம் உனக்கு மட்டும் இங்க என்ன வேலை என்றாள் காயத்ரி சிரித்து கொண்டே. இதை கேட்ட விஜிதா ஸ்டெத்தஸ்கோப்பால் காயத்ரியை அடிக்க பாய்ந்தாள். அவளுக்கு போக்கு காட்டிக்கொண்டே ஓடினாள் காயத்ரி. சிறிது நேரத்தில் ஹாஸ்பிட்டலிற்கு கீழே வந்தார்கள் ஸ்ரீதரனும் பிரணவும். இரவு நேரம் என்பதால் கேன்டீனிற்கு அருகில் யாரும் இல்லை. ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்தார் ஸ்ரீதரன். பிரணவை பார்த்து, அடிக்கிறியா என்றார். வேண்டாம் என்பதைப் போல தலையசைத்தான் பிரணவ். பரத் சார் இன்னும் ஏன் வரல, நான் எஸ்பி ஆஃபீஸ் வரைக்கும் போய் பார்த்துட்டு வரட்டா என்றான். அவன் குரலில் இருந்த அக்கறையை புரிந்து கொண்டு, அவனை அரெஸ்ட் பண்ணி இருக்காங்க, லாயர்கிட்ட பேசிட்டேன், நாளைக்கு காலையில் பெயில் எடுத்துடுவாங்க என்றார் கவலையுடன். பரத் சிறைச்சாலையில் இருந்த அந்த பெரிய ஹாலுக்குள் யாரையும் சட்டை செய்யாமல் ஒரு மூலையில் அயர்ந்து தூங்கி கொண்டிருந்தான். டேய், நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கான், இப்பவே முடிச்சிட்டா என்ன என்றான் ஒருவன். டே லூசு, 2 பக்கமும் கேமரா இருக்கு, இன்னும் 20 நிமிஷத்துல கரண்ட்டை கட் பண்ணிடுவாங்க, அப்ப முடிச்சிடலாம் என்றான் இன்னொருவன். அடுத்த சில நிமிடங்களில் ஹாலுக்கு வெளியே அங்கொன்றும் இங்கொன்றுமாக நின்று கொண்டிருந்த சிறை காவலர்கள் மெதுவாக வெளியேறினார்கள். அப்போது விழித்தெழுந்த பரத் அங்கே புகைப்பிடித்து கொண்டிருந்த ஒருவனிடம் போய் அவனிடம் இருந்து ஒரு பீடியை வாங்கி பற்ற வைத்து ஒரு இழுப்பு இழுத்து புகையை வெளியில் விட்டான். சட்டென்று விளக்குகள் அனைத்தும் அணைந்து அந்த அறை முழுவதும் இருள் சூழ்ந்தது.